கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நீங்க என்ன ஆசைப்பட்டிருக்கீங்க, அது நான் பல ஆயிரம் ஆசைகள் வச்சிருக்கேங்க அப்படின்னா அதுல சில நூறாவது நிறைவேறும். ஓகேங்களா, அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலம் லாபம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், ஆன்மீகத்துல வளர்ச்சி அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கவனமா எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, பாதம், நரம்பு கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாதத்துல அடிபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு, பாதத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, நரம்பு மண்டலத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய மீனராசி என்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் மனசு அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலைமையா இருக்குங்க. நான் வந்து பாருங்க, சும்மா இருந்தா எனக்கு நல்லா இருக்கு, நான் வந்து அலையணும் திரியணும் வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அமைதியா இருந்தா நல்லா இருக்கு, ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கு, மந்த நிலை அப்படின்றது இருக்கு, உடல் அளவுலயும் மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அந்த அமைப்பை நம்ம இல்ல நம்ம மந்தமா இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க, எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, கழுவுற மீன்ல நழுவுற மீனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க, நம்மளோட அமைப்பு மாறவே கூடாது, நம்ம எப்பயுமே எந்துவா இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்படி மாறிட்டோம். கவலைப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் அதை ஓவர்டேக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட யூஸ்வலான கேரக்டர்ஸ் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆரம்பத்துல இப்படி ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி மீனம், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, நிறைய மீன் ராசி எனக்கு ஒரு நல்ல ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்குவீங்க. நல்ல வந்து ஷாப்பிங் போய் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்குவீங்க. நிறைய நகை நட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்குவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்குவீங்க. சொத்து பத்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்குவீங்க. என்னென்னலாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா ஆசைப்பட்டு வாங்கும் போது பெருத்த லெவல்ல செலவு அப்படின்றத வச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நான் வந்து பாருங்க, ஷாப்பிங் போனோம் அப்படின்னு ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு போனேன். அங்க போய் கார்டு எடுத்துட்டு போறேன், 20,000 ரூபாய் கையில எடுத்துட்டு போனேன், 20,000 எடுத்துட்டு போனதே செலவு பண்ணிட்டேன். கார்டையும் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா பிற்காலத்துல ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு நிறைய வசதி இருக்குங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இல்லைன்னா செலவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகுங்க. நிறைய மீனராசி என்பர்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி, அதாவது ஒரு இடத்துக்குல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கான இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு, தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்லாம். பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கவலை, மன கஷ்டம், மனக்குமுறல் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்துல சொத்து வந்து பாருங்க எனக்கு கோர்ட்ல இருக்கு, கேஸ் ஓடிட்டு இருக்கு, 5 வருஷமா ஓடிட்டு இருக்கு, 6 வருஷமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வர்றதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க ரீதியா நான் தான் சொன்னேன், பிள்ளைங்க ரீதியா ஒரு 100 பிரச்சனை இருந்துச்சுங்க.
ஒரு ஏறக்குறைய ஒரு 20 பிரச்சனை எனக்கு ரிலீவ் ஆயிடுச்சுங்க. அதனாலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. என் பிள்ளை தாங்க எனக்கு பிரச்சனை. நிறைய காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், படிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அளவுக்கு படிக்கிறேன், பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். நிறைய இளம் வயசு மீனராசி அன்பர்கள் காதல் வலையில சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு நல்ல கல்வி அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்லாம். உங்களை நீங்க உள்நோக்கி பாப்பீங்க. எது நம்மளோட நல்ல குணாதிசயமா இல்ல, எந்த குணத்தினால நம்ம கஷ்டப்பட்டோம், எந்த குணத்தினால நம்ம பாத்தீங்கன்னா வருத்தப்படுறோம், எந்த குணத்தினால ஏமாந்தோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணிட்டு அந்த குணத்தை மாத்திக்க கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்பானோட முழு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா தாராளமா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். வெளிநாடு டூர் போறது, ஸ்பிரிச்சுவல் டூர் போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணுங்க, நடக்கல, 2வது முறை 3வது முறை ட்ரை பண்ணுங்க, நடந்துச்சுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்னோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்லைன்ல பிசினஸ் பண்றேன், வெளிநாட்டுக்கு பாருங்க நான் ஒரு சில விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேன், அந்த மாதிரி தொழில் பண்றேன் அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். அதெல்லாம் நிறைய பேருக்கு பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக மீனராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆமாமா, நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்க கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.